அனைவருக்கும் வணக்கம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் 19ஆம் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான திரு மனோதங்கராஜ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கனிம வளம் குறித்த பல்வேறு தகவல்கள் பகிர்ந்திருந்தார்கள். அதில் சில உண்மைக்கு புறம்பான விடயங்களும் இருந்தது. எனவே அதற்கு பதில் சொல்ல இந்த காணொலியை நம்ம பயன்படுத்துவோம். எங்களுக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு சில கட்சிகள் எந்த பக்குவம் இல்லாதவர்கள் எந்த விதமான அரசியல் எத்திக்ஸோ அரசியல் நேர்மையும் இல்லாதவர்கள் ஐயா எப்படி அப்படின்னா பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும் அவருக்கு. அதனால்தான் மாற்று அரசியல் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா உடனே எப்படி பேசுவாரு பாருங்க. முட்டா பயில்வா பேசிட்டு ஒருத்தர் இருக்கா இந்த நாம் தமிழர் கட்சி 2017 39 குவாரிக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம போராடி மிகப்பெரிய பிரச்சனைகள் போய் அதனுடைய விளைவாக அப்போ இருந்த கலெக்டர் கொஞ்சம் குவாரிகளை விதிகளுக்கு புறமான குவாரிகளை மூடுறாரு. அன்னைக்கு வனப்பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ் அந்த சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில இருந்தது. எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா சூழியல் மண்டலம் அதை நம்ம காரணமா காட்டி கோர்ட்ல சொல்லி இந்த 39 குவாரியும் நம்ம கூட்டக்கூடிய சூழல். இந்த 39 குவாரியை நீங்க போட்டுறீங்கல்ல, அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இன்னும் ஒரு 6 குவாரிகளுக்கு அனுமதி வழங்குறீங்கல்ல, அந்த குவாரிகளும் முழுக்க விதிகளுக்கு புறம்பாக இயங்குறது. ஆனா நீங்க போட்டலையே. இந்த 39 குவாரிகள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குவாரிகளா இருக்கும். அதுல பெரிதா இயங்காது, சிலது இயங்கும், அந்த மாதிரி ஏனதானு இருந்திருக்கக்கூடிய குவாரிகள் அதையெல்லாம் நீங்க மூடுனீங்க. ஆனா பிரதானமான பெரிய குவாரிகளை நீங்க மூட தவறிட்டீங்களே. அது 6 குவாரிகள். அந்த குவாரிகள் மூலமாக தற்போது நாள் ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் லோடு இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தப்படுது. அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் நீங்க முன்னெடுக்கலையே. காரணம் என்ன? இந்த குவாரிகள் அத்தனையும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களா? அந்த 39 குவாரிகள் இயங்குவதாக நீங்க சொல்லப்பட்ட காலத்திலேயே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 100-150 லோடு தான் இங்கேருந்து போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த 6 குவாரிகள் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய காலத்துல ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பல ஆயிரக்கணக்கான லாரிகள்ல இங்கிருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க கேரளாவுக்கு. அதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குவாரிகள்ல இருந்து. அப்போ அதை விட இப்ப அதிகமா தானே போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பிஜேபியை சேர்ந்து என்ன செய்யணும்னா டெல்லியில போய் இந்த 10 கிலோமீட்டர் சுற்றளவு சூழியல் மண்டலம் என்பதை 0 to 3 என்று அளவை குறைக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய துரோகம். சரி, எக்கோ சென்சிட்டிவ் சோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழியல் அதிர்வு மண்டலத்தை நீங்க அவங்க அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸை 3 கிலோமீட்டரா மாத்திருக்காங்க. அப்படித்தானே? அதனாலதான் அந்த குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஓகே, சரி. இப்போ அந்த ஆட்சி மோசமான ஆட்சி, அந்த ஆட்சி தவறாக அனுமதி வழங்கிவிட்டது என்ற காரணத்தால் தான் மக்கள் மாற்றினாங்க. இப்போ உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக நீங்க அமைச்சர் பொறுப்புல வேற இருந்தீங்க. அதே போல பாரதிய ஜனதாவோடு நீங்க நல்ல உறவுல தான் இருந்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க பாரதிய ஜனதாவோடு பேசி அந்த எக்கோ சென்சிட்டிவ் சோனை 3லேருந்து 10ஆ மாற்றல? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதே போல கலைஞருடைய பேனா நினைவு சின்னத்துக்கு ஒன்றிய அரசிட்ட போய் சூழலியல் அனுமதி வாங்க முடியுது. அதே மாதிரி நாணயம் வெளியீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு பண்ண முடியுது. எல்லா விடயத்திலையும் ஒன்றிய அரசோடு இணக்கமாக தான் நீங்க போறீங்க. கேலோ இந்தியா போட்டிக்கு ஒன்றிய அரசோடு சேர்ந்து தான் அதை பண்றீங்க. நல்ல உறவு அவங்களுடைய பண்றீங்க. ஏன் இதை மட்டும் வாங்க முடியல உங்களால? சொல்லுங்க. அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தலவாய் சுந்தரம் அவர்களும் தான் முன்னின்று முயற்சி எடுத்து அந்த 10 கிலோமீட்டர் சுற்றளவு 3 ஆண்டு ஆகிறாங்க. அப்ப ஆட்சி மாறுது. கெசட் நோட்டிபிகேஷன் முடிஞ்சு இல்ல பிறகுதான் ஆட்சி மாறுது 2020. இப்போ உடனே திறக்க வராங்க, நம்ம அனுமதிகள். ஆனால் நீதிமன்ற உத்தரவு பெற்று ஒரு 5-6 குவாரி கண்டெம்ப்டிவ் லெவலுக்கு போறோம்னா வேற வழியே இல்லாம மாவட்ட ஆட்சியர் கொடுத்தாரு. 39-5-6 சொல்லுவோம். டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த 6லயும் கூட தெளிவான கண்டிஷன் கேரளாவுக்கு கொண்டு போக கூடாதுன்னு தான் பாஸ் இருக்கு. எந்த பாசம் கன்னியாகுமரி கேரளா கிடையாது. ஆனால் சிலர் ஒழிச்சு கொஞ்சம் போறாங்க. அதை நம்ம போலீஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு தடுக்கும். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, தென்காசியிலிருந்து இந்த வழியை தாண்டி கேரளாவுக்கு போகுது. சரி, இங்க இருக்கக்கூடிய குவாரிகள்ல இருந்து ஒரு 6 குவாரிகள்ல இருந்து கேரளாவுக்கு கொண்டு போவதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதை மீறி சிலர் போறாங்கன்னு சொல்றீங்க. உண்மை என்ன தெரியுமா? 90% இங்க உள்ள கனிம வளங்கள், குமரி மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் கேரளாவுக்கு தான் அதிக வாகனங்கள்ல டாரஸ் லாரிகள்ல போயிட்டு. அதை தடுப்பதற்கு நாங்க போலீஸ் மூலமா நடவடிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தொடர்ச்சியாக இந்த சோதனை சாவடிகள் தாண்டி போயிட்டு தானே இருக்கு. அப்போ
இந்த உத்தரவு போட்ட என்னத்துக்கு? இதை தடுக்க முடியுமான்னா ஒன்றிய அரசுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை வந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் கொண்டு வந்து தடை செய்ய முடியாது என்று இருக்கு. ஒன்றிய சட்டத்துல இது தெளிவா இருக்கு. ஓகே, அப்ப தடுக்கவே முடியாது. அப்போ ஒன்றிய அரசின் சட்டத்துல இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள கனிம பொருட்கள் உட்பட பொருட்களை இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு செல்வதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதனால இந்த கனிம வளங்களை தடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்ப 2018ஆம் ஆண்டு இங்க இந்த கேரளாவுக்கு போறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிமுக அரசை எதிர்த்து போராடினீங்களே, எதுக்கு போராடினீங்க? இது தெரியாம போராடினீங்களா, இல்ல தெரிஞ்சு போராடினீங்களா? இப்ப நாங்க அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறோம். இதே இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் அனுமதி என்பது, ஒன்றிய அரசின் அனுமதி என்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பொருந்தும் தானே? ஏன் வந்து கேரளாவிலிருந்து ஒரு லோடு இதே இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் பெர்மிட்டை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரல? ஏன் தமிழ்நாட்டில் உள்ள வளங்கள் மட்டும் கேரளாவுக்கு போகுது? ஏன் கேரளாவில் உள்ள மலையாளிகள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம் மாதிரி ஏன் உங்களால எடுக்க முடியல? சொல்லுங்க. இப்போ மதுக்கடைகள் சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது? அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது அப்படின்ட்டு. அப்படித்தானே? அதே மாதிரி நீங்க வந்து அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம்? கனிம வளங்களை வேறு மாநிலங்களுக்கு கடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு என்ன பிரச்சனை? தீர்மானம் நிறைவேற்றி அதை உறுதியை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது நீதிமன்றத்தில் போனாலும் நீதிமன்றத்தில் நீங்க வாதாடலாமே, இது அரசின் கொள்கை முடிவு, இதில் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடலாமே. வாதாட முடியாதா? அப்ப மதுவில் உங்களால பண்ண முடியும், இதுல பண்ண முடியாது. அப்படித்தானே? அதே போல உங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்குல சிறை சென்ற போது நீங்க தொடர்ச்சியா உச்சநீதிமன்றத்தில் வாதாடி கடைசியில் அவங்கள வந்து வெளியே கொண்டாந்தீங்களா இல்லையா? அப்ப தொடர்ச்சியா எத்தனை முறை? 50 முறைக்கு மேல் நீங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்கீங்க. அப்பீல் பண்ணி உங்களால கொண்டு வர முடியுது. அவர் உங்களுக்கு தேவை. ஆனா எங்களுடைய கனிம வளங்களை வெளியே வெட்டி கேரளாவுக்கு கொண்டு போகும்போது நீங்க தொடர்ச்சியா வாதாட மாட்டீங்க. தொடர்ச்சியா வாதாடி கொண்டு வர மாட்டீங்க. அப்படித்தானே? பாதியில விட்டுட்டு ஓடிடுவீங்க. சரிதானே? இல்ல, நான் என்னோட சந்தேகம் சார், நான் ஒரு சாமானியான என்னுடைய சந்தேகம். இப்போ மத்திய அரசினுடைய சட்டப்படி ஒரு கனிமம் போறதை தடுக்கணும்னா கடத்தல் கனிமமா இருந்துச்சுன்னா தடுக்கிற பவர் போலீஸுக்கு இருக்கும் தானே? நீங்க எப்படி நீங்க கடத்தல்னா இது என்னன்னா அது ரொம்ப டெக்னிக்கலா பண்ணலாம். எல்லாரும் பாஸோட தான் போவாங்க. ஓவர்லோடு மட்டும் தான் வயலேஷனா இருக்கும். ஓகே, பாஸ் இல்லாம போகாது, பாஸோட தான் போகுது. பாஸோட தான் போறான். ஆனா போலி பாஸோட போறான். ஒரு 100 அனுமதி சீட்டு பெற்றுட்டு அவன் 1000 லோடு வரைக்கும் இங்கிருந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு அனுமதி சீட்டையே அரசு வழங்கக்கூடிய, அதன் கனிம வளத்துறை வழங்கக்கூடிய, மாவட்டத்தின் கனிம வளத்துறை வழங்கக்கூடிய அனுமதி சீட்டையை வந்து போலி அனுமதி சீட்டுகளாக மாற்றி ரசீது உருவாக்கி இங்கிருந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லையா, இல்லை கண்டும் காணாமல் இருக்கிறதா? இப்போதானே அதை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஒரு 4-5 லாரிகளை சிறைப்படுத்தியிருக்கீங்க, கொஞ்சம் பேரை கைது பண்ணியிருக்கீங்க. போலியாக இவர்கள் போலி ரசீது தயாரித்தார்கள் என்று இப்போதானே கைது பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல? பல முறை நாங்கள் வந்து புகார் கொடுத்தோமா இல்லையா? பல ஆண்டுகளா, 3 ஆண்டுகளா நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் முதல் எல்லாருக்கும் புகார் கொடுத்துட்டு இருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ மட்டும் பேரளவில் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ போலி ரசீது போறது உண்மை, நீங்க நடவடிக்கை எடுக்கல. இப்போ மட்டும் பேரளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க. சரிதானே? ஓவர்லோடு மட்டும் தான் வயலேஷனா இருக்கும். ஓவர்லோடு மட்டும் இல்ல வயலேஷன். அனுமதி சீட்டு, முறையான அனுமதி சீட்டு இல்லாமல் போலி அனுமதி சீட்டு மூலமாக போகக்கூடியதும் வயலேஷன் தான். அதுபோல இங்குள்ள லாரிகள் இருக்காங்களா, அதிகனரக வாகனங்கள், லாரிகள், அந்த லாரிகளும் பக்கச்சுவர்களை எழுப்பி, அளவுக்கு அதிகமாக எழுப்பி ஓவர்லோடு போட்டு அதிக பாரம் ஏற்றி போறதும் வயலேஷன் தான். அந்த அதிக பாரம் ஏற்றி போறது குறிப்பாக இரவு நேரங்கள்ல 10 மணிக்கு மேல காலையில 7 மணி வரைக்கும் முழுக்க அவங்க அதிகனரக வாகனங்கள்ல முழுக்க ஓவர்லோடு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நடவடிக்கை ஒண்ணும் இல்லை. எப்பவாவது ஒருக்க பேரளவில் ஒன்று நடவடிக்கை தான் மட்டும் தான் எடுக்கப்படுதே தவிர, மற்ற மாதிரி ஒரு 1000 லாரி போறதுன்னா ஒரு 2 லாரி மேல் நடவடிக்கை எடுப்பீங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கையா? அது வந்து சும்மா கணக்கு காட்டுறதுக்காக. ஆனா நீங்க ஆத்மார்த்தமாக எந்த நடவடிக்கையும் உறுதியாக எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நாங்க வந்து இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல் கட்சிகிட்ட கேட்கிறோம். நான் பர்சனலா எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு நீங்க வந்து தயவு செய்து கவர்மெண்ட் கூட நீங்க இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு உள்ள வாங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு கட்சியிலும் சொன்னேன். நாம் தமிழர்கிட்ட சொன்னேன், பிஜேபி கிட்ட சொன்னேன், அதிமுக கிட்ட சொன்னேன், எல்லா கட்சிகிட்ட சொன்னேன். சரி, நாம் தமிழர்கிட்ட எப்ப சொன்னீங்க? நான் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் கேட்டுட்டேன். ஏதாவது ஒரு நிர்வாகிகள்ட்ட இவர் கூப்பிட்டு சொன்னாரா அப்படின்ட்டு. நீங்க பர்சனலா சொன்னதா சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சியிடம் நீங்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது, இந்த காணொலியில் சொன்னது முற்றிலும் 100% பொய். ஏன் பொய் சொல்லி அலையறீங்க? இன்னைக்கு முட்டா பேருமா பேசிட்டு இருக்கா நாம் தமிழர் கட்சி. கோர்ட்ல போட்டாரான்னு கேளுங்க. ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போட கேட்டேன். பிஜேபி போட்டுதா? இனி போட சொல்லுங்க. போடல. சரி, அப்போ நீங்க ஏன் வந்து
2016 முதல் 2021 வரைக்கும் கனிமவள கடத்தல் குறித்து தெருவில் வந்து இறங்கி போராடினீங்க? ஏன் வந்து கோர்ட்ல வந்து பண்ண வேண்டியதானே? ஏன் வந்து தெருவில் நின்னு போராடினீங்க? ஏன் அரசை எதிர்த்து போராடினீங்க? சொல்லுங்க. நீங்க எப்படி அரசை எதிர்த்து போராடினீங்களோ அதே வழிமுறை தான் நாங்களும் கையில் எடுத்தோம். அப்ப நீங்க போராடினா அது நன்முறை, நாங்க போராடினா அது முட்டாள்தனமா? என்ன அமைச்சரே நீங்க? இத்தனை பேரு 304 பேர் கடந்த ஆண்டு விபத்துல மரணம் அடைஞ்சிருக்கு. 800க்கும் மேற்பட்டவர்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றார்கள். நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. 304 பேரு கனிமவள கடத்தல் லாரிகள் மோதி இந்த நிலத்துல மரணம் அடைஞ்சிருக்காங்க. 800க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமுற்று கிடக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. சாராயம், அதுவும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களே, இந்த 304 குடும்பங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? உங்க அரசு என்ன கொடுத்தது? அது திரும்பியாவது பாத்தீங்களா? புள்ளிவிவரம் மட்டும் எடுத்தா போதாதுல்ல? அவங்களுக்கு என்ன செய்தீங்க சொல்லுங்க. அதே போல 800க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமுற்று, கையிழந்து, காலிழந்து, ஊனமாகி, முடங்கி கிடக்குறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க என்ன செய்தீங்க? கனிமவள கடத்தல் மூலமாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு என்ன செய்தீங்க சொல்லுங்க. இந்த கொடுமை எங்களால் தாங்க முடியல. எங்களுக்கு ரோடு இல்ல, நால்வழிச்சாலை இல்ல. நீதிமன்றத்துல அவ்வளவு நாங்க அழுது கண்ணீர் விட்டு அழலையே தவிர எல்லா விதத்திலும் போராடிட்டோம். நீதிமன்றத்துல போய் அழுது கண்ணீர் விட்டு அழ மட்டும்தான் செய்யல, வேற எல்லாமே செய்துட்டீங்க. அழுது புரண்டுட்டீங்க, என்னென்னமோ சொல்லிட்டீங்க, இம்ப்ளீட் பெட்டிஷன்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஆனாலும் நீதிமன்றம் எங்களுக்கு நீதி வழங்கல. எனக்கு ஒரு கேள்வி எழுது, மக்கள் உங்களை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியது சட்டசபைக்கா இல்லை நீதிமன்றத்துக்கா? நீதிமன்றத்துக்கு அனுப்பணும்னா அதுக்கு ஒரு வழக்கறிஞர் போதுமே. உங்களை சட்டசபையில பேசி வாதாடி பேசி இந்த குறைகளை எடுத்து சொல்லி ஒரு தீர்மானம், ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்துங்க, முற்றிலும் தடை செய்யுங்க அப்படின்னு தானே நம்ம கேட்டோம். இதே நேரத்தில் நீங்க எதிர்க்கட்சியா இருந்தீங்க அப்படின்னா உங்களால குரல் மட்டும் தான் எழுப்ப முடியும். உங்கள்ட்ட பெருசா நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். 2016 முதல் 2021 வரைக்கும் நீங்க போராடினீங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். நீங்க வலிமையா போராடினீங்க, ஏற்றுக்கொள்றோம். ஏன் உங்களால அதை நடத்தி முடிக்க முடியலனாலும் நாங்க உங்களை பாராட்டுறோம். ஏன் பாராட்டுறோம்? நீங்க ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்க்கட்சி. உங்களால போராட மட்டும் தான் முடியும், பேச மட்டும் தான் முடியும், அதான் ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் தற்போது நீங்கள் ஆளுங்கட்சி. அது மட்டும் இல்ல, நீங்க ஆளுங்கட்சியிலும் அதி உச்சபட்ச அதிகாரமான ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வந்து சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாமே. உங்க ஆள் தானே முதலமைச்சர், உங்க கட்சி தானே ஆட்சியில் இருக்கு. அப்ப நீங்க சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றி இதை தடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் தடுக்கல? இப்போ உங்களுடைய அமைச்சர் பொறுப்பு பறிப்போய் விட்டது. இனி நீங்க பேசி என்ன பயன் சொல்லுங்க. அப்போ வரலாறு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும், உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பால் நீங்கள் உங்களுடைய லட்சியங்களை, அதாவது உங்களுடைய லட்சியமா தெரியல, இந்த மக்கள் கிட்ட நீங்க சொல்லியிருந்தது இந்த இயற்கையை பாதுகாக்கிறேன், அதுக்கு இயற்கையை பாதுகாப்புக்கான போராளி அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்போ வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்கல்ல, அப்ப நீங்க தோற்று விட்டீர்கள் என்றுதானே அர்த்தம். போராடுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு அரசு ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால இவ்வளவு காரண காரியங்களை சொல்லி, இவ்வளவு கஷ்டத்தை சொல்லி ஒரு அரசாங்கம் வாதிடுது. நீதிமன்றம் டபுள் பெஞ்ச் போட்ட உத்தரவை சிங்கிள் பெஞ்ச் ஸ்டே பண்ண. நீங்களே போய் ஒரு அரசே போய் நீதிமன்றத்தில் போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ணி மன்றாடி அலை மட்டும்தான் இல்லை, எல்லாமே பண்றீங்க. பண்ண பிறகும் நீதிமன்றம் கண்டுகள் அப்படின்னா சாதாரணமான நாங்க போனா என்னங்க கண்டுக்கும் சொல்லுங்க. நீங்க நீதிமன்றம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க போக வேண்டியது சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க என்று தானே கேட்டோம். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை செயல்படுத்துங்க அப்படின்னு தானே கேட்டோம். உங்க கீழே தான் காவல்துறை இருக்கு, உங்க கீழே தான் நிதித்துறை இருக்கு, உங்களுக்கு கீழே தான் மாவட்ட நிர்வாகம் இருக்கு, உங்களுக்கு கீழே தான் உள்ளாட்சி நிர்வாகம் இருக்கு. இந்த நிர்வாகங்கள் அத்தனையும் பயன்படுத்தி ஒரு கனிமவள கொள்ளையை தடுக்க முடியலையே உங்களால சொல்லுங்க. இந்த அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அதிகாரம் உங்க ஆட்சி அதிகாரம், இந்த அதிகாரம் நாம் தமிழர் கட்சி கையில இருந்திருந்து அப்படின்னா இங்க இந்த ஒரு பொடி கனிமம் கூட கேரளாவுக்கு போயிருக்காது தெரியுமா. இங்க இந்த ஒரு மலைகள் கூட உடைக்கப்படாது தெரியுமா. இங்க உள்ள நீர்நிலைகள் அத்தனையும் மீட்கப்படும். நமது நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் அத்தனையும் பாதுகாத்து இந்த பூமியின் சொர்க்கமா அந்த நிலத்தை மாத்தி காட்டுறோமா இல்லையா? உங்க கையில் அதிகாரம் இருந்ததுக்கு சொல்லுங்க. அதான் திராவிடர்கள் தமிழர்களுக்கானவர்கள் அல்ல, தமிழ் நிலத்துக்கானவர்கள் அல்ல என்பது இது மூலமாக நிரூபணமாகிறது. ஒரு முறை என் அன்பு சொந்தங்களே அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. ஒரு முறை இங்கிருந்து ஒரு லோடு கனிம வளம் அங்கிருந்து போதான்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சி முதலமைச்சர் அதிகாரத்தில் நாம் தமிழர் அரசு அமைஞ்சிட்டு அப்படின்னா, அண்ணன் சீமான் இருக்கிறார் அப்படின்னா இங்கிருந்து ஒரு பொடி அங்கே போகாது. இதுக்கு நாங்கள் உத்தரவாதம். அதே நேரத்தில் நாங்கள் வழங்குவோம். என்ன வழங்குவோம்? தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, இங்கேருந்து பால் அனுப்புகிறோம், பருப்பு அனுப்புகிறோம், காய்கறிகளை அனுப்புகிறோம், உணவுப் பொருட்களை அனுப்புகிறோம், இறைச்சி அனுப்புகிறோம்,
அரிசி அனுப்புகிறோம். இது எல்லாமே விளைவித்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தரோம். மகிழ்ச்சியாக நீங்கள் சாப்பிடுங்க. அது தொடர்ச்சியாக நல்ல தரமான உணவுகளை நாங்கள் வந்து உங்களுக்கு கேரள மக்கள் உட்பட பக்கத்து மாநிலங்களில் உள்ள மக்கள் முதல் அயலக நாடுகளில் உள்ள மக்கள் வரைக்கும் நாங்கள் உற்பத்தி செய்து நாங்கள் உங்களுக்கு தரோம். ஆனால் இந்த உணவுப் பொருட்கள் அத்தனையும் உற்பத்தி செய்ய என்ன தேவை? தண்ணீர் தேவை. தண்ணீர் எப்படி வரும்? மலைகள் இருந்தால் தான் தண்ணி வரும். எப்படி மலைகள் இருந்தால் தண்ணி வரும்? மலைகள் தான் நகர்ந்து வரக்கூடிய மலை மீன்களை தடுக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய பசுஞ்சோலை காடுகள் அந்த மலை மீன்களை ஈர்க்கும். இது 2 நடந்தால் தான் மழை பெய்யும். மழை பொழிதால் தான் அருவியில் தண்ணீர், அணையில் தண்ணீர், ஆற்றில் தண்ணீர், குளத்தில் தண்ணீர், குளிக்க தண்ணீர், குடிக்க தண்ணீர், விவசாயத்திற்கு தண்ணீர், விளைச்சலுக்கு தண்ணீர். அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கக்கூடியது இயற்கை எண்ணெயின் மலைகள். இந்த மலைகளை வெட்டி சூறையாடி கொண்டு போகிறீங்களே ஐயா, எவ்வளவு வருத்தத்துக்குரியது. நம்முடைய முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக நம்மிடம் பாதுகாத்து கடத்தியது இந்த இயற்கை வளங்களையும், இந்த மலைகளையும், இந்த ஏரி குளங்களையும், இந்த வயல்வெளிகளையும் தான் நம்மள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதை நீங்க அதுக்கு இது அத்தனையும் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா மலை வேணும். அந்த மலையை நீங்க உடைக்கிறீங்களே ஐயா, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க கொஞ்சம் மரம் வெட்டி வித்தா கூட 2 மரம் நட்டு வளர்த்திக்க முடியும். ஒரு ஆள் இன்னைக்கு சொன்னாரு, கேரளாவிலிருந்து மரங்கள் நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள வருது, நம்ம இடத்துல இருந்து பாறைகள் மலைகள் உடைத்து கேரளாவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. அந்த ஆள்கிட்ட திரும்ப சொன்னேன், ஐயா மரங்கள் கொண்டு வராங்க, திரும்ப அங்க மரங்கள் உருவாக்கிட முடியும். ஒரு 10-20 ஆண்டுகள்ல மரங்கள் உருவாக்கிட முடியும். ஆனா இங்குள்ள மலைகளை வெட்டி கொண்டு போனா திரும்ப மலைகளை உருவாக்க முடியுமா? ஐயா மதிப்புக்குரிய அண்ணன் மனோதங்கராஜ் அவர்களே, உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி அன்பா அந்த தம்பி கேட்கிறேன். நீங்க அதிகாரத்தில் இருந்தீங்க, இங்கிருந்து வெட்டி கடத்தப்பட்ட மலைகளை திரும்ப கொண்டு வந்து ஒட்டி வைக்க உங்களால முடியுமா? முடியுமா? உங்கள்ட்ட வேற எதுவும் நாங்க வந்து கேட்கல. எங்கள்ட்ட மலைகளை பாதுகாத்து தாங்க அப்படின்னு தானே கேட்டிருந்தோம். அது கூட உங்களால பண்ண முடியலையே. மிகுந்த வருத்தம் உங்க மேல. தேர்தல் நேரத்துல ஐயா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? வந்தா கனிம வள கொள்ளைகள் அத்தனையும் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்ட்டு. மக்கள் உங்கள்ட்ட அதிகாரத்தை தந்துட்டாங்க. நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கீங்க. அப்போ அதிகாரத்தில் இருந்த பிறகு கனிம வளங்களை கடத்தல தடுக்காம நீதிமன்றத்தை காரணம் காட்டுறீங்க. அப்ப நீதிமன்றத்துக்கா மக்கள் வாக்களித்தார்கள்? உங்களுக்கு தானே வாக்களித்தார்கள். அதை நீங்க வந்து தவறா பயன்படுத்திட்டீங்க. உங்களால வந்து தடுக்க முடியல. அப்ப இனியும் இவ்வளவு அதிகாரத்தை தந்த பிறகு உங்களால தடுக்க முடியல. இனியும் உங்களால தடுக்க முடியாது தானே? நிரூபணம் ஆயிட்டு தானே? அப்ப நீங்க ஒதுங்குங்க. அடுத்த தலைமுறை வரட்டும், வந்து அரசாளட்டும். நாங்க தடுக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. என் அன்பு உறவுகளுக்கும் இந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். ஒரு முறை நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இதை சரி செய்யறோமா இல்லையான்னு பாருங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.